அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وقد قال الله تعالى في كتابه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களை துயர்ந்தவர்கள் அன்னவர்களது தோழர்கள் அவர்களை கியாம நாள் வரையும் உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அனைவருக்கும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவுக்கு மட்டும் பயந்து அவனது கட்டளைகளை ஏற்று அவன் விலக்கியவைகளை தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதலில் நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இலங்கை வரலாறு காணாத ஒரு அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்ற வேளையிலே நாங்கள் இந்த ஜும்மாவுடைய கடமையை செய்வதற்காக பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கிறோம். மஸ்ஜிதுகள் மனித சமூகத்துக்கு அவ்வப்போது உலகத்தில் நடைபெறுகின்ற விவகாரங்களை வைத்து வழிகாட்டக்கூடிய மத்திய நிலையமாக முஸ்லீம் சமூகத்திலே இருக்கிறார். அந்த வகையில் நஷ்டங்களோ கஷ்டங்களோ இன்பங்களோ அல்லது இலாபங்களோ வாழ்க்கையில் மாறி மாறி வருகின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களை வழிநடத்துகின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வழிகாட்டல்களை பெறுவதற்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஏற்பாடு தான் ஜும்மா தினங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விண்ணை எதிர்பார்த்து மனிதர்கள் காத்திருந்தார்கள். பிரச்சினைகள் வரும்போது வழிகாட்டலை பெறுவதற்காக. சில போது நீண்ட நேரங்கள் நீண்ட காலங்கள் அல்லாஹ்விடமிருந்து செய்திகள் வராமலே இருந்துவிடும். அப்போது சஹாபாக்கள் சமூகம் தவித்திருக்கின்றது. அந்த உதாரணங்களை இங்கே சொல்வதற்கு நேரம் போதாது. அதுபோல ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லீம் சமூகம் ஏதாவது ஒரு இடரை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே தன்னை ஆற்றுப்படுத்தி கொள்வதற்கு
ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு, மனதை தேற்றிக் கொள்வதற்கு வந்து கூடுகின்ற இடம்தான் மஸ்ஜித். எனவே மஸ்ஜிதுக்கு வழிகாட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை கருத்திலே கொண்டு ஒரு சில இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை இந்த ஹுத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வல்லநாயன் அந்த வழிகாட்டல்கள் மூலமாக எங்களது உள்ளத்திலும் உலகத்திலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் யாருக்கும் வழங்கப்பட்ட சன்மானம் அல்ல. உலகத்தை பெற்றவர்கள் அனைவரும் கண்ணியமானவர்கள். உலகத்தை இழந்தவர்கள் துச்சமானவர்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அப்படி ஒரு கொள்கை கோட்பாடு இருந்தால் அதுவே ஒரு பெரிய அவலம். இஸ்லாம் எங்களுக்கு இலாபமோ நஷ்டமோ, கிடைப்போ இழப்போ, வருவாயோ அல்லது பின்னடைவோ, வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அவற்றை நன்மை தரக்கூடியதாக ஆக்கிக் கொள்கின்ற வழியைத்தான் காட்டியிருக்கிறது. அது இஸ்லாத்தின் சிறப்பம்சம். இலாபம் அடைந்தவர்கள், வசதிகளை பெற்றவர்கள், சந்தோஷமாக வாழுகின்றவர்கள் பாக்கியசாலிகள். பாதிக்கப்பட்டவர்கள், துன்பத்துக்குள்ளானவர்கள் அபாக்கியவான்கள் என்று இஸ்லாம் சொல்லலை. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா. நாங்கள் உங்களை ஹைரை ஃபித்னாவாக்கி சோதிப்போம், ஷர்ரையும் ஃபித்னாவாக்கி சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். ஷர்ரு மட்டுமல்ல ஃபித்னா சோதனை, ஹைரையும் ஃபித்னாவாக்கி சோதிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஹைர்கள் கிடைக்க பெற்றவர்கள் ஒரு சோதனையில் இருக்கிறார்கள். ஷர்ருகளை சந்தித்தவர்களும் சோதனையில் இருக்கிறார்கள் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. ஹைருகளை சோதனைகளாக பெற்றவர்கள் இருக்கிறார்களே, ஷர்ருகளை சோதனைகளாக பெற்றவர்களை விட கடினமான ஒரு சூழலிலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஷர் ஒன்று வந்திருக்குது. வரலாறு காணாத ஒரு அனர்த்தம் இலங்கையிலே நடந்து முடிந்திருக்கிறது. பெரிய ஷர். ஆனால் இந்த ஷர் பல நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இந்த ஷர் மனிதர்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. இனவாதம், மதவாதம், பிரதேசவாதம், குழுவாதங்களை இல்லாமலாக்கி இருக்கிறது. நாட்டை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. அரசாங்கங்கள், அரச ஸ்தாபனங்கள், தொண்டர் நிறுவனங்கள், அமைப்புகள், மஸ்ஜிதுகள், பன்சலைகள் என்று இந்த நாட்டில் எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அனைத்தும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை, மக்களை இடர்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கைகோர்த்திருக்கின்ற ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை நாங்கள் இப்போது காணுகிறோம்.
இது நல்ல புரிதல்களை, புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு சமூகத்தை பற்றி இன்னொரு சமூகத்துக்கு இருக்கின்ற மோசமான அபிப்பிராயங்களை இது நீக்கும். அல்லாஹ்வும் ஒரு சோதனையை தாரது எதுக்கு? மனுஷர்களை அழித்து விடவா? இந்த உலகத்தில் தண்டனையாக அழிவை கொண்டு வருகின்ற ஒரு விதியை அல்லாஹ் வச்சிருந்தான். முன்னைய சமூகங்கள் மாறு செய்கின்ற போது அந்த சமூகங்களை அல்லாஹ் அழிச்சிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களிலே சில துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன, சில துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரித்த துஆக்களிலே உண்டு, என்னுடைய உம்மத்தை பாவங்கள் காரணமாக யா அல்லாஹ் அழித்து விடாதே. அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். எனவே அழிவுன்றது, நாசம் என்றது ஒரு தண்டனையாக எங்களுக்கு வரவில்லை, சோதனையாகத்தான் இருக்கிறது. அந்த சோதனையை வெற்றிகரமாக நாங்கள் தாண்டி செல்ல வேண்டும். சோதனையை எதிர்கொள்கின்ற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சூரா பக்ராவின் இந்த வசனம் 156வது வசனம் சொல்லுவதை நாங்கள் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லதீன இதா அசாபத்தும் முசீபா, அவர்களுக்கு ஒரு இழப்பு, நஷ்டம், கஷ்டம், சோதனை வந்துவிட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்றதை அதிகமானவங்க விளங்கிக்கிறாங்க கவலையோடு சொல்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கும் கவலைக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த வார்த்தைக்கும் கவலைக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த வார்த்தை ஒரு ஈமானிய வார்த்தை. அந்த வார்த்தை ஈமானை பிரதிபலிக்கின்ற வார்த்தை. என்ன அந்த வார்த்தையில் இருக்கிற ஈமான்? நாங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடமே நாங்கள் சென்று சேர இருக்கிறோம். இது ஈமான் இல்லையா? இதில் என்ன கவலை இருக்குது? இதில் ஒரு கவலையும் இல்லை. இந்த உலகம், இந்த மண்ணில் இருக்கின்ற அனைத்தும் மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இறுதியில் இந்த மக்களும் மண்ணும் மண்ணில் இருக்கின்ற சொத்து சுகங்களும் அல்லாஹ்விடமே போய் சேரும் என்ற அந்த கொள்கை நாங்கள் ஈமான் கொண்ட கொள்கை. ஒரு பிரச்சனை வார நேரம் அந்த கொள்கையை நாங்கள் உரத்து சொல்லி அதில் எங்களை ஸ்திரப்படுத்தி கொள்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அதை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்விடம் திரும்பி செல்ல வேண்டியவர்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இழப்பு, நஷ்டங்கள் வந்துவிட்டால் அந்த நஷ்டங்களில் போனதுகள் இருக்குதே, அது அல்லாஹ்விடம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். அல்லாஹ் தான் தந்தவன், அவனுக்கு எடுக்கின்ற உரிமையும் இருக்கிறது. அவனுக்கு எடுக்கின்ற உரிமையும் இருக்கிறது. நாங்கள் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி இருந்தது, நாங்கள் சமைக்கல. நாங்கள் வந்த பிறகு எங்களுக்கு அதிலே கொஞ்சம் சொந்தமாகியது. நாங்கள் மரணிக்கின்ற போது அந்த சொந்தம் எங்களை விட்டு நீங்குகிறது, அது வேறு யாருக்கோ சொந்தமாகிறது. நாங்கள் வந்த பிறகு தேடுற ஒரு இடம்தான் உலகம். வந்த பிறகு தேடி சொந்தமாக்கி கொண்டவைகள், அல்லாஹ் தந்தவைகள் நிறையவே இருக்கின்றன. ஒரு மனிதன் 60, 70, 80 வருஷம் வாழ்கிறான்டா, அந்த 60, 70, 80 வருஷங்களில் அவனுக்கு கிடைக்கிற
பாக்கியங்கள் அருள்கள் அதிகமா அல்லது வருகின்ற சோதனைகள் ஷர்றுகள் அதிகமா? நிச்சயமா ஷர்றுகள் குறைவு, ஹைறுகள் தான் அதிகம். ஒரு மனிதன் 60-70 வருடம் வாழ்றான் என்றால் எவ்வளவு காலம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான், எவ்வளவு காலம் நோய்வாய்ப்படுகிறான்? மிக குறைந்த ஒரு காலம்தான் அவன் நோயிலே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் தான் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் தான் அவனுக்கு அதிகமாக கிடைக்கிறது. அதுதான் உலகம். அருள்களை எல்லாம் கொடுத்து அருள்களால் மனிதனை சோதிக்கின்ற அல்லாஹ் சந்தர்ப்பங்களிலே இழப்புகளாலும் அவன் சோதித்து பார்க்கிறான். என்னோட இருக்கிறானா இந்த மனுஷன்? அல்லாஹ்வோடு இருந்த அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? அதுதான் ஒரு துன்பம் வருகின்ற போது சொல்ற வார்த்தை, இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன், எனக்கு நான் சொந்தமில்லை. எனது உடம்பு, எனது உயிர், எனது உடைமைகள், எனது சொத்து சுகங்கள், என்னோடு வாழுகின்ற மனிதர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். தற்காலிகமாக எனக்கு அல்லாஹ் அவற்றை உடைமையாக்கி இருக்கிறான், அவன் நினைத்தால் அவற்றை எடுத்துக்கொள்வான். இந்த ஈமானை நாங்கள் ஒரு முறை துன்பங்களின் போது கஷ்டங்களின் போது மீட்டிக்கொள்கிறோம், அல்லாஹ்வோடு எங்களோட உறவை பலப்படுத்தி கொள்கிறோம். அல்லாஹ் தந்தான், நிறையவே தந்தான், வாழ்நாளில் அதிகமான காலம் தந்தான். தந்து சோதித்தவன் எடுத்தும் சோதிக்கிறான். அதை ஏற்றுக்கொள்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த கொள்கையை வாயால் மொழிந்துட்டு போக இயலாது. உள்ளத்தால் இந்த கொள்கையை ஈமான் கொண்டு ஒரு முஸ்லீம் வாழணும். அப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், உலாஇக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத் இருக்கிறது. ஸலவாத்து சொல்கிறது நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற கொள்கையில் உறுதியான ஈமானோடு இருக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள் நேர்வழி சென்றவர்கள். அவங்க தவறான வழியில் போனவங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்டவங்க தான், அவங்க துர்ப்பாக்கியசாலிகள் இல்லை, அவங்க இழிவுக்கு ஆளானவர்கள் அல்ல. இழந்ததனால் இழிவு அவர்களுக்கு வரவில்லை, அவர்கள் தலை குனிய வேண்டியதில்லை, அவர்கள் பின்வாங்க வேண்டியதில்லை, அவர்கள் தைரியம் இழக்க வேண்டியதில்லை, அவர்கள் நாங்கள் இனி வாழக்கூடாது என்று அதிருப்தி அடைகின்ற நிலைமைக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ஸலவாத் அவர்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஹிதாயத் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். இது குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தார ஒரு பாடம். சின்ன விஷயமா இது அழிவை சந்தித்த ஒரு சமூகத்துக்கு, பாதிப்புகளுக்கு ஆளான ஒரு சமூகத்துக்கு இதனை விட மிகப்பெரிய ஆறுதல் வேறு எதுவும் கிடையாது. எங்களோட சமூகத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் இந்த ஈமானோடு அவர் இருப்பாராக இருந்தால் அவருக்கு கவுன்சிலிங் தேவையில்லை, அவருக்கு உளவளத்துறை ஆலோசனை தேவையில்லை, அவரை யாரும் தேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு யாருக்கும் இருக்காது.
அவர் மற்றவர்களுடைய துயர் துடைப்பவராக இருப்பார். அவர் தனது துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு மனித சமூகத்தின் துன்பங்களை களைவதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சிந்தனையை, கொள்கையை, ஈமானை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அதோட பெருமதியை நாங்கள் உணரணும் சகோதரர்களே. அது எப்போ உணரேலும் ஒரு பிரச்சனையின் போது தான் அதனை உணர முடியும். ஒரு பிரச்சனையின் போது தானே உணர முடியும். ஒரு கஷ்டத்தில் தானே அதை உணர முடியும். அப்போ ஒரு கஷ்டத்தை, இந்த உண்மையை உணர வைக்கிறதுக்காக அல்லாஹ் தந்தால் அது என்ன இழிவா, அவமானமா? இல்லை. எங்களை அல்லாஹ் அவனுடைய அருளை நோக்கி அழைக்கிறான். இழந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவ்வளவெல்லாம் இஸ்லாம் சொன்னாலும் எங்களோட கையில் இருந்ததை இழந்தவன் தானே அப்படின்னு சொல்லி, கோடிக்கணக்கான உடைமைகளை, சொத்துக்களை இழந்த பிறகு இந்த கொள்கை அதையெல்லாம் மீட்டி தருமா அப்படின்னு ஒரு கவலை நிற்கிறது. ஏக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, நீங்கள் கவலைப்படக்கூடாது. உலகம் அழிகிறதில்லை. உலகம் அழிகிற ஒரு நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் உலகம் அழியாது. உலகம் சின்ன சின்ன பாதிப்புகளோடு மீண்டும் எழுந்து நிற்கும், மீண்டும் உயிர் பெறும், மீண்டும் அது பழைய நிலைக்கு வரும். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பாதிப்புகளை ஈடு செய்து அவர்கள் பழைய இடங்களுக்கு வந்து சேருவார்கள். சில போது இருந்த இடத்தை விட நல்ல நிலைமைக்கு அவர்கள் வந்து சேருவார்கள். சகோதரர்களே, இந்த பாதிப்பம் இந்த நாடே பேசிக்கிட்டு. இன்றைக்கு நாட்டிட பேசு பொருள் சோஷியல் மீடியாட பேசு பொருள், எலக்ட்ரானிக் மீடியாட பேசு பொருள், அரசாங்கத்தின் பேசு பொருள், அரச ஸ்தாபனங்களின் பேசு பொருள் இந்த பாதிப்பு தான். அரசாங்கம் யோசிக்குது, கடன் தந்த சர்வதேச நாணய நிதியத்துக்கு அதன் கண்டிஷன்களுக்கு உடன்பட இயலாம போனா அதுவும் பரவாயில்ல, மக்களிட துயரத்துடைப்போம் என்று எல்லாருக்கும் நஷ்ட ஈடுகளை வழங்கி அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும் என்ற விஷயத்தில் ஒரு அரசாங்கம் இன்று தயாராக இருக்கிறது, சமூகம் தயாராக இருக்கிறது, பள்ளிவாசல்கள் தயாராக இருக்கின்றன, மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து இந்த அனர்த்தத்திலிருந்து மக்களையும் நாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம். ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த பொறுமைக்கு குர்ஆன் சொல்லுகிறது சப்ருன் ஜமீல், அழகிய பொறுமை என்று சொல்லி. அழகிய பொறுமை என்றால் என்ன தெரியுமா? தான் நேசித்த தன்னுடைய அதிக நேசத்துக்குரிய தன்னுடைய சிறிய மகனை, மைந்தனை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இழக்கிறார்கள். அந்த இழப்புக்கு காரணமாக இருந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் தான். கொண்டு போய் கிணற்றில் போட்டார்கள் அல்லவா? ஒரு வாப்பாக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய பிள்ளைகளே தன்னுடைய ஒரு மகனை கொண்டு வந்து கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள், கிணற்றிலே வீசிவிட்டார்கள் என்று.
அந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன், இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அழகிய பொறுமை எனக்கு போதுமானது, அல்லாஹ்வே உதவி கேட்க தகுதியானவன். அழகிய பொறுமை எனக்கு போதுமானது, அல்லாஹ்வே உதவி கோர தகுதியானவன். தன்னுடைய பிரச்சனையை அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். யாரையும் ஏசவோ தூற்றவோ அவமானப்படுத்தவோ எரிந்து விழவோ கடிந்து கொள்ளவோ இல்லை. அவர்கள் அடக்கிய கவலை காரணமாக கண்கள் வெள்ளை படர்ந்து ஒளி இழந்தது. ஆனாலும் அந்த பொறுமையை அவர்கள் சகித்து கொண்டார்கள். அவர்களுக்கு இழந்ததையெல்லாம் அல்லாஹ் மீட்டி கொடுத்தான். இழந்ததையெல்லாம் அல்லாஹ் மீட்டி கொடுத்தான். பொறுமை இல்லாட்டியும் அல்லாஹ் தருவான். பொறுமை இல்லாட்டியும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நிலைமைகளை சீர் செய்வான். இந்த உலகம் சீர் செய்யும். அப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது. அதற்கு நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். காலம் ஒன்று செல்லும். அமைதியாக நம்பிக்கையோடு அல்லாஹ்விலும் நம்பிக்கை வைத்து, சமூகத்தில் மனித சமூகத்திலும் நம்பிக்கை வைத்து, ஏனடா அல்லாஹ் தஆலா மனிதர்களினூடாகத்தான் அவனுடைய உதவிகளை செய்வான். ஹுவல்லதி ஐயதக பினஸ்ரிஹி வபில் மூமினீன். ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சது அவனுடைய உதவி மூலமாகவும் மூமீன்கள் மூலமாகவும் தான். இந்த உலகத்திலே லவ்லா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் அல பிபஅல், உலகத்தில் அநியாயங்கள் நடந்தால் அநியாயம் செய்கின்ற மனிதர்களை இன்னும் சில மனிதர்களை வைத்து அல்லாஹ் தடுப்பான். அப்படி தடுத்த வரலாறை நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டிருக்கிறோம். அல்லாஹ் தடுத்திக்கிறான். அநியாயம் செஞ்சவங்களை வாழ விடல் அல்ல. துன்பங்கள்ல துயரங்கள்ல உலகம் நிரந்தரமாக இருக்க அல்லாஹ் விடமாட்டான். இந்த சமூகத்தில் அதற்கு அல்லாஹ் ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். எனவே மனித சமூகம் நீதியை கொண்டருவோம், அநீதிகளை இல்லாமாக்கும், துயர்களை துடைக்கும், அவலங்களை போக்கும், கஷ்டப்பட்டவர்களை மீண்டும் எழுந்து நிற்க செய்யும். அதுதான் உலகம். யாரையும் நாங்கள் குறை சொல்ல வேண்டாம். எல்லாரும் கைகோர்த்து வேலை செய்வோம். மனித சமூகத்தின் மீது நாங்கள் ஆழ்ந்த அன்பு கொண்டு இந்த வேலையை நாங்கள் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நாங்கள் இழந்ததை எங்களுக்கு மீட்டி தருவான். அதில் நாங்கள் துயரம் துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய அவசியமில்லை. சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் பிறகு ஒரு கேள்வியை யாராவது கேட்கலாம். இப்படி ஒரு துன்பம் ஏன் வரணும்? அல்லாஹ்ட ஏற்பாடு என்றாலும் இவ்வளவு பெருசாக அது வரணுமா? இவ்வளவு பெரிய அழிவாக அது எங்களை வந்து அடைய வேண்டுமா? இந்த பூமி, இந்த வானம், மனித வாழ்க்கை, அதையெல்லாம் அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான் தெரியுமா? ஹைரையும் ஷர்ரையும் சேர்த்து தான் வச்சுக்கிறான். முழுவதும் உலகம் ஹைர் அல்ல. அப்படி யாராவது எதிர்பார்த்தா உலகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது, மார்க்கத்தை பற்றியும் தெரியாது, அல்லாஹ்ட வழிகாட்டலும் தெரியாது என்று பொருள். உலகம் முழுவதும் ஹைர் அல்ல. அப்படி முழுவதும் ஹைராக இருக்கிறது என்றால் அது சுவர்க்கம். உலகம் முழுவதும் ஷர்ரும் அல்ல. அப்படி ஒரு ஷர் இருக்கிறது என்றால் அது நரகம். உலகத்தில் ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும் இருக்கிறது. வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ் என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஹைரும் இருக்கும், ஷர்ரும் இருக்கும். அப்படி ஈமான் கொண்டா ஒரு ஷர்ரு வாரப்போது அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நாங்கள் முதலிலே ஆறுதல் அடைய வேண்டும். ஆறுதல் அடைஞ்சிட்டு சும்மா இருக்கலாமா? இல்லை.
இந்த ஷர்ரு ஏன் வந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களுக்கான ஒரு கடமை. ஷர்ரு ஏன் வந்தது? எல்லாரும் பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் நாடிச்சது வந்துட்டுதுன்னு சொல்லுவாங்க. எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் நாடி தான் வந்திருக்குது. ஆனால் அல்லாஹ் நாடுறன்றதுக்கு என்ன விளக்கம்? அல்லாட நாட்டம் திடுத்திப்பண்டு ஒரு நாளைக்கு ஒன்றை அல்லாஹ் நினைக்கிறான், நாடுறான், அது நடக்குது. இன்னொரு நாளைக்கு அல்லாஹ் திடீரென்று வேறொன்றை நாடுறான், அது நடக்குது. அதான் விளக்கம்? அது இல்லை. அல்லாட நாட்டங்களையெல்லாம் காரணங்களோடு அவன் இணைத்து வைத்திருக்கிறான். இந்த காரியம் நடக்கணுமெண்டா இந்த காரணம் இருக்கணும். இந்த காரியம் நடக்கணுமெண்டா இந்த காரணம் இருக்கணும். அது அல்லாட நாட்டம். அது அல்லாட நாட்டம். பூமி அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான்டா, அதில் வனப்புகள் இருக்கின்றன, வசதிகள் இருக்கின்றன, வளங்கள் இருக்கின்றன, அதே மாதிரி பிரச்சனைகளும் இருக்கின்றன. அப்படி தான் பூமி அல்லாஹ் வச்சுக்கிறான். காற்று வரும், மழை வரும், வெள்ளம் வரும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லாம் வரும். ஆனால் அல்லாஹ் வச்சுக்கிற அந்த அளவு இருக்குதே, அல்லாஹ் வச்சுக்கிற அளவு இருக்குதே, அந்த அளவில் பெரிய பாதிப்பு வராது, ஒரு சின்ன பாதிப்புகள் வரும். இதற்கு முன்னாலும் நீங்கள் இந்த ஊரில் வெள்ளங்களை சந்திச்சிக்கிறீங்க, மழையை கண்டிக்கிறீங்க, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திக்கிறீங்க. அதெல்லாம் இந்த இயற்கையில் அல்லாஹ் வச்சுக்கிற ஏற்பாடு தான். ஏன் இந்த முறை இப்படி வந்தது? இன்றைய உலகத்தில் நிறைய அழிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. உலகம் காணாத அழிவு. அண்மையிலே கலிஃபோர்னியாவில் வந்த காட்டு தீயை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி உலகத்தில் இந்த காலத்தில் வார இயற்கை அழிவுகள், அனர்த்தங்கள் இருக்கின்றனவே, இதற்கு முன்னைய காலங்களில் வந்தது போல் அல்ல. அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணி இருக்கிறது. அது மனிதர்கள் இந்த உலகத்தில் இயற்கைக்கு முரணாக செஞ்ச வேலைகள் தான் அதுக்கு காரணம். இயற்கையை மாசுபடுத்துகிறாங்க, இயற்கையை அழுக்கடைய செய்கிறாங்க, இயற்கையோட மோதுறாங்க, இயற்கையை அழிக்கிறாங்க, இயற்கையான வனப்பை இல்லாமாக்குறாங்க. இயற்கையோடு வாழ தெரியாதவர்களாக மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். குளோபல் வார்மிங் என்று சொல்கிறது. உலகம் வெப்பமடைகிறது. பனிப்பாறைகள், வட தென் துருவங்களில் இருக்கின்ற பாறைகள் கரைகின்றன. கடலின் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. கடல் அடித்தளங்களிலே இருக்கின்ற மேடைகள் விலகுகின்றன. அதால் கடலிலே பெரிய அதிர்ச்சிகள், பூகம்பங்கள் ஏற்படுகின்றன. இந்த பூமியில் உருவாகின்ற அதிக வெப்பத்தினால் தாளமுக்கங்கள் அடிக்கடி உருவாகின்றன. அந்த தாளமுக்கங்கள் புயலாக மாறுகின்றன. அவை ஏராளமான நீரை கொண்டு வந்து மனிதர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே கொட்டுகின்றன. இதெல்லாம் இலங்கை மக்கள் செய்த தவறல்ல. உலகம் இன்றைக்கு அவ்வளவு மோசமாக இயற்கைக்கு அநியாயம் செய்து அதில் விளைவை நாங்களும் சந்திக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. ஒரு ஃபித்னா இருக்கிறது, சோதனை இருக்கிறது, அதை பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் செய்தவர்களை மட்டும் அது பிடிக்காது. அநியாயம் செஞ்சவங்களை மட்டும் அது பிடிக்காது. நல்லவங்களையும் அது பாதிக்கும். நல்லவங்களையும் பாதிக்கும். யாரோ இந்த உலகத்தில் இயற்கைக்கு செய்கின்ற அநியாயம் எங்களையும் பாதிக்கிறது. இப்போ இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிப்புக்கு நிவாரணம் வழங்குகின்ற அரசாங்கம், பாதிப்பிலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கின்ற நிறுவனங்கள், அமைப்புகள், பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும். இயற்கையை பாதுகாத்து
எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் நல்லவர்களாக வாழுகின்ற ஒரு இயற்கையை வச்சிட்டு போங்க, நாசமாக்கிட்டு போகாதீங்க. இப்போ வந்து கொண்டிருக்கிற அழிவுகளை பார்த்தால் போன வருஷம், அதற்கு முன்னால வருஷம், அதற்கு முந்தைய வருஷம் வந்த அழிவுகளை விட கூடிக்கொண்டு வருகிறது அழிவுகள். எதிர்காலத்தில் இலங்கை ஒரு அனர்த்த வலயமாக மாறுமா? சொல்ல முடியாது. அதிலிருந்து இலங்கை மண்ணை பாதுகாக்க வேண்டும், இலங்கை மக்களை பாதுகாக்க வேண்டும், நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் இந்த இலங்கை நாட்டிலிருந்து, இலங்கை மக்களிடமிருந்து எழும்ப வேண்டும். என்ன செய்ய? அல்லாஹ் நாடிட்டான் தந்துட்டான் என்றது ஓட இதை முடிச்சு கொள்ளையிலாது. அல்லாஹ் நாடினான் என்றது எங்களோட ஈமான், அது எங்களோட உற்சாகத்தை பாதுகாக்கும், எங்களோட தைரியத்தை மீட்டெடுக்கும், எங்களைய பழைய நிலைமைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் உலகத்தில் உருவாக்கப்படுற இயற்கைக்கு எதிரான அநியாயம் இருக்கிறதே, அது தட்டி கேட்கப்பட வேண்டியது. அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இயற்கையோடு எப்படி வாழ்கிறதுன்றதை படிக்கணும். நாங்கள் சில மனுஷர்களை பார்த்து சொல்லுவோம், இவருக்கு மனுஷரோட பழக தெரியான்னு சொல்லி, பேச தெரியாது, நடந்து கொள்ள தெரியாது, அப்படி சொல்கிறோம் இல்லையா? சில மனிதர்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், மனுஷனோட பேச தெரியா, மனுஷனோட பழக தெரியா, மனுஷனோட கொடுக்கல் வாங்கல் செய்ய தெரியாது. அது மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்குது, இயற்கையோடு வாழ தெரியாது, இயற்கையோடு பழக தெரியாது, இயற்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய தெரியாத மனித சமூகம் ஒன்று இன்று உருவாகி இருக்கிறது. அதன விளைவு உலகம் பயங்கரமான அழிவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ் கோபத்தில் இந்த மனித சமூகத்துக்கு கொடுக்கிற அழிவு அல்ல. தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ் என்று குர்ஆனில் அதை அல்லாஹ் சொல்கிறான். பூமியில், கடலில், தரையில் டிசோர்டர்ஸ், ஒழுங்கீனங்கள் வருகின்றன, மனிதர்களுடைய கரங்கள் செய்த பிழைகள் காரணமாக. இது கடல்ல உருவாகின ஒழுங்கீனம் தரையில் வாழ்றவங்களை பாதிச்சிருக்குது. காரணம் என்ன? பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கரங்கள் செய்த பாவம். என்ன பாவம்? இயற்கைக்கு செஞ்ச அநியாயம். சகோதரர்களே, மனுஷண்ட உடம்புல ஹைரு மீக்கிற ஷர்ரு மீக்கிற இல்லையா? மனுஷண்ட உடம்புல இருக்கிற ஹைர் என்ன? ஆரோக்கியம். ஷர் என்ன? நோய். நோயே இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வாழையிலமா ஏலா? அப்படின்னா சொர்க்கத்துக்கு தான் போ. அது மாதிரி பூமியும் ஒரு உடம்பு. ஒரு மனுஷன் அனாவசியமான உணவுகளை சாப்பிட்டு தன்னை உடம்புட ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டா ஷர்ரு கூடும் தானே. அது மாதிரி இந்த பூமியில் அனாவசியமானவைகளை இந்த பூமியில், நீரில், நிலத்தடி நீரில், காற்றில், வளிமண்டலத்தில் எல்லாம் அசுத்தங்களை சேர்த்து இந்த பூமி நோய்வாய்ப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டால் ஒரு மனிதன் உடம்பிலிருந்து ஜலதோஷம் வர மாதிரி, அல்லது வயிற்றோட்டம் வர மாதிரி, அல்லது வாந்தி வர மாதிரி பூமியும் அந்த நோய்களை வெளிப்படுத்துகின்றது. அந்த நோய்களை வெளிப்படுத்துது. ஒரு மனிதன் சத்தி எடுத்தா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? பூமி சத்தி எடுத்தா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? அதுதான் இன்று நடக்கின்ற அனர்த்தம். இப்படித்தான் இந்த பூமியை படைச்சிக்கிறான். எனவே நாங்கள் எங்கட நலன், எங்கட ஆரோக்கியம் என்று மட்டும் இந்த பூமியில் சிந்திக்க முடியாது. இந்த பூமியிட நலன், பூமியிட ஆரோக்கியம்
பூமியிட சுகவாழ்வு எங்கட சுகவாழ்வு மாதிரி முக்கியமானது. அத குர்ஆன் சொல்லுகிறது, ஹுவல்லதி அன்ஷஅகும் மினல் அர்த் வஸ்தஅமரகும் ஃபீஹா. இந்த மண்ணிலிருந்து உங்களை நாங்கள் உருவாக்கினோம், இந்த மண்ணை வளமாக்குவதற்கு நாங்கள் உங்களிடம் வேண்டுகிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பூமியை வளமாக்குங்க, இந்த பூமியை வசமாக்குங்க, வளமாக்குங்க, நாசமாக்காதீங்க, நாசமாக்காதீங்க குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்களே, இதெல்லாம் நாங்கள் விளங்கணும். இந்த பூமியில் வாழ்கிறது மனிதர்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டியிருக்குது. இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது அதன் வழிகாட்டலிலே. நாங்கள் குழப்பிக்கொள்கிறோம், எங்களுக்கு சில விஷயம் விளங்காது என்றதுனால நாங்கள் குழப்பிக்கொள்கிறோம், எங்களோட சிந்தனையில் கோளாறுகள் ஏற்படுகிறது. ஆனால் இஸ்லாம் அந்த குழப்பத்துக்கு அந்த கோளாறுக்கு இடம் வைக்கல, அது தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அப்படி கவனத்தில் கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். ஹைர் எப்படிப்பட்ட சோதனை என்பதை தனியாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்ப்போம். ஹைரும் ஒரு சோதனை. நாங்கள் ஷர் என்ற சோதனையை தான் எதிர்கொண்டிருக்கிறோம். ஹைர் ஒரு சோதனை, ஷர்ரை விட கடினமான சோதனை. அந்த சோதனை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் விளங்க வேண்டும். அந்த சோதனையை நாங்கள் வெற்றிகரமாக தாண்டணும். இந்த ரெண்டு சோதனைகளையும் வெற்றிகரமாக தாண்டுகின்றவர்களுக்குத்தான் சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மாராயம் சொல்லுகிறான். அந்த நன்மாராயங்களை எல்லாம் குர்ஆன் எங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை சரியாக விளங்கி அதன் அடிப்படையிலே வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம். இன்று வந்திருக்கின்ற இந்த அனர்த்தகரமான சூழலிலே யாரும் நொந்து போகாமல், யாரையும் குறை சொல்லாமல், யாரோடும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் அணி திரண்டு கைகோர்த்து வாதங்கள் பேதங்களை எல்லாம் மறந்து மனித சமூகத்தின் நலனுக்காக, எழுச்சிக்காக, அனர்த்தங்களிலிருந்து மீண்டு வருவதற்காக, எல்லோருடைய சுபீட்சத்துக்காகவும், நாளை இயற்கை ஆரோக்கியமான ஒரு சூழலை பெறுவதற்காகவும் அனைவரும் உழைக்க ஒன்று சேருவோம். அந்த உழைப்புக்காக வேண்டி நாங்கள் தயாராகுவோம் என்று கேட்டு இந்த ஹுதுபாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு